வணக்கம். முனைவர் ஜே. ஜெயப்பிரியா, தமிழ்துறை உதவி பேராசிரியர், சித்தலட்சுமி ராமசாமி கல்லூரி. இப்பொழுது நாம் காண இருக்கின்ற பாடம் மானுக்கு பிணை நின்ற படலம், சீரா புராணத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு படல பகுதி. நூல் அறிமுகம். தமிழில் எழுதப்பட்ட தலைச்சிறந்த இஸ்லாமிய இலக்கியம் சீரா புராணம். இந்நூல் இறை தூதர் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக கொண்டு தமிழ் மரபுகளை பின்பற்றி எழுதப்பட்ட ஒரு காவியம். இதனை இயற்றியவர் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த உமறு புலவர் ஆவார். அதே காலத்தில் வாழ்ந்த வள்ளல் சீதகாதி, அபுல் காசிம் ஆகியோரின் ஆதரவை உமறு புலவர் பெற்றார். வள்ளல் சீதகாதியின் பெருமையை செத்தும் கொடுத்தான் சீதகாதி என்ற சொற்றொடர் விளக்கும். இந்நூலை முழுவதும் முடிப்பதற்கு முன்பே உமறு புலவர் இயற்கை எழுதிய காரணத்தால் இதன் தொடர்ச்சியாக சின்ன சீரா என்னும் நூலினை பனி அகமது மரைக்காயர் படைத்துள்ளார். சீரா புராணத்தினுடைய பெயர் காரணம். இது ஒரு இஸ்லாமிய காவியம். சமய சார்பாக வருகின்ற தமிழ் படைப்புகளில் இஸ்லாமியர்களால் இயற்றப்பட்ட பெரும் காவிய படைப்பு இப்படைப்பு. அதன் முதன்மையாக விளங்கக்கூடிய சீரா புராணம் என்ற காவியத்தின் பெயர் காரணம், சீராவை கூறும் புராணம் சீரத் என்னும் சீரத் துன்னபி என்ற அரபு தொடரின் சுருக்கமாகும். நபிகள் நாயகத்தின் வரலாறு என்று இதன் பொருளாக அமைகின்றது. இஸ்லாமிய சமய கடவுளாக மதிக்கப்படுகின்ற முகமது நபியின் வரலாற்றை இந்த காவியமானது எடுத்து காட்டுகின்றது. சீரா என்பது சீரத் என்னும் அரபு சொல்லின் தமிழ் வடிவமாகவும் அமைந்திருக்கின்றது. புராணம் என்பது பழமையான வரலாறு என பொருள்படும். திரு நபி அவர்களின் வரலாற்றை கூறும் புராணம் என்பது இதன் பொருளாக அமைந்திருக்கின்றது. காப்பிய அமைப்பு. காப்பியம் என்றால் 4 வகையான பாடு பொருள்களை வைத்து பாடக்கூடியது. அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 பயன் கருத்துக்களை எடுத்து இயங்கும்போது காப்பியம் என்று அணி இலக்கணங்கள் காப்பிய இலக்கணத்தை வகுக்கின்றது. அவ்வகையில் இவை அனைத்தும் அடங்கியிருக்கின்ற காப்பியமாக விளங்கக்கூடியது இந்த காப்பியம் சீரா புராணம். காப்பியம் 3 காண்டங்களை கொண்டது. அவை பிலாதத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம் என்று 3 பகுதிகள். இதனில் நுபுவத்து காண்டம் என்ற பகுதியில் அமைந்திருக்கின்ற படலம் மானுக்கு பிணை நின்ற படலம். அதன் பற்றிய சுருக்க செய்திகளை இப்பொழுது காணலாம். இஸ்லாமிய கடமைகள். இஸ்லாமியர்கள் ஒவ்வொருவருக்குமே தனி கடமைகள் இருக்கின்றது. அதனில் இஸ்லாமிய சமயத்தை பின்பற்றும் இஸ்லாமியர்களின் தலைச்சிறந்த கடமைகள் 5 ஆகும். அவை 50 கடமைகள் என்று அழைக்கப்படுகின்றன. கலிமா, தொழுகை, நோன்பு, சக்காத்து, ஹஜ் என்று 5 கடமைகளை எடுத்து உரைக்கின்றார்கள் இஸ்லாமியர்கள். கலிமா என்பது மூல மந்திரமாக விளங்குகின்றது. சக்காத்து என்பது ஏழை வரிக்கு வித்திடக்கூடியது. ஹஜ் என்பது புனித யாத்திரையை மேற்கொள்ளக்கூடியது. இஸ்லாமியர்கள் அவர்கள் ஆண்டுதோறும் ஒவ்வொரு புனித பயணங்களை மேற்கொள்ளுகின்ற வழக்கங்களை வைத்திருக்கின்றார்கள். இது அவர்களுடைய கடமைகளாகவும் வைக்கப்பட்டிருக்கின்றது. முகமது நபி அவர்கள் காலார வனத்தின் வழியே செல்லுகின்றார். அப்பொழுது வனத்தில் ஒரு மானானது இருக்க கட்டி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய மடியிலிருந்து பாலானது சுரக்கின்றது. அடடா, ஒரு உயிரினம் பரிதவிக்கப்பட்ட நிலையில் கட்டி வைக்கப்பட்டிருக்கின்றதே என்று கருணை உள்ளத்துடன் அந்த மான் அருகில் செல்லுகின்றார். அந்த மானும் நபிகளை கருணை உள்ளத்துடன் என்னை காப்பாற்ற மாட்டீர்களா என்பது போல பார்க்கின்றது. நபிகள் நாயகம் அந்த மானை பார்த்து பரிதவிப்புடன் பார்வை பார்க்கின்றார். இது எப்படி நிகழ்ந்தது என்று பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு வேடனானவன் வருகின்றார். ஏன் இந்த மானை கட்டி வைத்திருக்கின்றீர்கள் என்று வேடன் கேட்க, என்னுடைய தொழில் ஆனது பிற உயிரினங்களை, விலங்கினங்களை வேட்டையாடுதல்.
என் வயிற்று பசிக்காக இம்மானை வேட்டையாடினேன். இளங்கன்று பெண் மான் அந்த பருவ நிலையில தன் கன்றுகளை ஈன்று வந்திருக்கின்றது. எனவே கொழு சதையுடன் இருக்கின்ற உயிர் எனக்கு கிடைத்தது. இன்றைய உணவுக்கு எனக்கு ஏற்ற ஒரு விருந்தாக இது அமைந்தது என்று குறிப்பிடுகின்றார். இதை கேட்டவுடன் நபிகள் நாயகம் மிகவும் பரிதவிக்கின்றார். என்ன செய்வது என்று எண்ணுகின்ற நிலையில மானுக்காக பேசக்கூடிய ஒரு நிகழ்வை இப்பொழுது பார்க்கின்றோம். கருடன் பார்த்த அந்த நபிகளிடத்து மானானது தன்னுடைய வரலாற்றை சொல்லுகின்றது. தானும் தன் இணைமானும் இணைந்து பல வருடங்களாக இறைவனை வணங்கி பெற்ற பிள்ளை இன்று பிறந்திருக்கின்றது. பிறந்த 3 நாட்கள் ஆன இளங்கன்றை பிரிந்து நான் வந்தேன். இவரிடம் மாட்டிக்கொண்டேன். அதனால் என் மடியில் இருந்து பாலானது ஒழுகின்றது. என் கன்றினை பார்த்துவிட்டு பாலை கொடுத்து அதன் பசியை போக்கிவிட்டு பிறகு மீண்டு வருகின்றேன். எனக்காக இந்த ஒரு உதவியை செய்தருளுங்கள் என்று வேண்டுகின்றது மான். இந்நிலையை கேட்ட ஏற்கனவே இரக்கம் கொண்டிருக்கின்ற நபிகள் நாயகம் சரி என்று சொல்லி வேடனிடம் இந்த மானை விட்டு விடுங்கள், வேண்டுமென்றால் என்னை பிணையாக பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். இதை கேட்டவுடன் ஒரு உயிரினத்தை பிடித்த பிறகு அது தப்பிச் சென்று விட்டால், அதனை விட்டு விட்டால் மீண்டும் பிடித்தவர் கையெடுத்து வந்து சேருமா என்று ஒரு கேள்வியை கேட்கின்றான் வேடன். இதை கேட்டவுடன் நபிகள் நாயகம் இரக்க உணர்வுடனும் அந்த வேடனுக்கு ஏற்ற ஒரு வகையிலும் பதிலை உரைக்கின்றார். ஏனென்றால் இந்த மானையும் காப்பாற்ற வேண்டும், அந்த வேடனுடைய பசியையும் போக்க வேண்டும். என்ன செய்வது என்று இருந்த நிலையில கருணை உள்ளத்துடன் மானினுடைய சொல்லுக்கு இணங்கி மானானது சொல்லியிருக்கின்றது. தன் இளங்கன்றுக்கு பாலை ஊட்டி மீண்டு வருவேன் என்று உறுதி அளிக்கின்றது. அந்த சொல்லை நம்பி அனுப்புகின்றேன். அதுவரையில் நான் இங்கு உமக்கு பிணையாக இருக்கின்றேன் என்று குறிப்பிடுகின்றார். வேடன் சொல்லை கேட்ட நபிகள் தான் உன்னுடைய பசி தீர்க்க இந்த மான் வராவிட்டால் 1க்கு 2ஆக நான் மான்களை தருகின்றேன் என்று வேடனிடம் கூறினார். அது கேட்ட வேடன் நபிகள் மீது நம்பிக்கை வைத்து சரி என்று நபிகளை பிணையாக வைத்துக் கொண்டு மானை விடுவிக்கின்றார். நபிகள் நாயகத்தினுடைய வேண்டுகோள் கேட்டு அதன்படி வேடனானவன் மானினை விடுதலை செய்கின்றான். அங்கிருந்து சென்ற மானானது தன்னுடைய இனத்தை அடைகின்றது. அங்கே உள்ள மான் கூட்டங்கள் அனைத்தையும் சேர்த்து தன்னுடைய கவலையெல்லாம் நீக்குகின்றது. அதன் வேட்கை தன்னுடைய இளங்கன்றினுடைய பசி வேட்கையையும் போக்குகின்றது. தனது இனத்திற்கெல்லாம் தான் வேடன் கைப்பட்ட வரலாற்றையும் நபிகள் அதை மீட்டு தன்மையும் எடுத்துரைக்கின்றது. பிணையாக நபிகள் இருக்கின்றார், எனவே நான் உடனே அங்கு செல்ல வேண்டும் என்ற மொழியையும் எடுத்து உரைக்கின்றது. அங்கு இருந்த மான்கள் அனைத்தும் அடடா என்ன இது, உனக்காக நபிகள் பிணையாக இருக்கின்றாரா என்று பதைப்பதற்கு அடைந்தனர். அனைத்து மானினங்களும் துன்பத்துக்கு உள்ளாயின. வருகின்றேன் என்று மானானது சொல்லிவிட்டு செல்லுகின்றது. அப்பொழுது தன்னுடைய இளம் கன்றானது பின்தொடர்கின்றது. பெண்மான் முறையீடு. பெண்மான் பகைவர் கையில் இருந்து தப்பி வந்த மான் மீண்டும் கொலையை விரும்பி மனிதர் கையில் அகப்படுதல் உண்டா என்று பெண்மானிடம் கேட்கின்றது ஆன்மா. வேண்டுகோளை கேட்ட அந்த பெண்மான் கலைமானை நோக்கி என்னை பிணைத்து கட்டி வைத்த வேடனின் மனதை மாற்றி தன்னை பிணையாக கொண்டு என்னை விடுவித்தவர் இறைவன் நபி பெருமா. என் உயிரை வேடனின் பசிக்கு தந்து நபியினது பிணையை மீட்க நான் மனம் ஒப்பவில்லை என்றால் நான் சொர்க்கத்தை இழந்து தீய நரகில் புகுவது மட்டுமன்றி வேறு கதியும் பெருமையும் இழக்க வேண்டியிருக்கும். நபிகள் நாயகம் சொன்ன சொல்லை மாற்றிவிட்டு மறந்திருந்தால் நான் வரிப்புலியின் வாய்ப்பட்டு இறப்பதே சிறப்பாகும். எனவே
வாழும் விருப்பத்தை கைவிட வேண்டும். நபியினுடைய அற்புதத்தையும் தன்னுடைய இனத்தாருக்கு சொல்லுகின்றது. முன்பு ஒரு நாள் நதியின் வெள்ளத்தில் மான் பிணை ஒன்று நடக்க, அதன் பின் நபியும் மற்றவரும் நடந்து சென்றனர். அப்போது அறிவில்லாத ஒருவன் நபிகள் சொல்லை கேட்காது மாறி நடக்கின்றான். அதனால் நதிக்குள் விழுந்து மடிகின்றான். அந்த அதிசயத்தை அறியாதவர் யார்? இவற்றையெல்லாம் அறிந்தும் என்னை இங்கு நிறுத்துதல் நன்மையன்று என்று கூறி கன்றுக்கு பால் ஊட்டிவிட்டு வேடனிடம் செல்ல எழுகின்றது. நதி இடைப்பெருக்கின் முன்னோர் நபி பின்னடக்கும் நாளில் மதியிலி ஒருத்தன் வல்லன் முகமதி வசனம் மாறி புதிய நன்னீருள் ஆழ்ந்து நொடிதனில் விழுந்தான் என்பது பாடல் வரி. பெருக்கெடுத்து வருகின்ற வெள்ளத்துல செல்லுகின்ற பொழுது இறக்க நேரிடும். பெரியோர்கள் சொல்லுகின்ற வார்த்தையை மதிக்க வேண்டும். இப்ப சொல்லிற்கு மதிப்பானது பெரியோருடைய சொல்லிற்கு மதிப்பு அளிக்க வேண்டும் என்பதை இங்கே எடுத்து வைக்கப்படுகின்றது. வேடனின் மனம் மாற்றம். இதையெல்லாம் சொன்னவுடன் இளங்கன்றுடன் பிணைமானும் நபிகளை பிணையாக வைத்திருக்கின்றார். அந்த நபியை மீட்பதற்காக மானானது செல்லுகின்றது. மானும் அதன் கன்றும் சேர்ந்து வருவதனை நபிகள் பெருமான் கண்டு மகிழ்ந்து அன்போடு இருள் கொண்ட மனத்தான் ஆகிய வேடனை கூவி அழைத்து, வேடனே இங்கே வா, பார், ஒரு பிணைக்கு இரண்டு மான்களாக உன்னிடம் வருவதை பார் என்று உரைத்தார். அதனை கேட்ட வேடன் வியப்பாக நோக்கும் போது முன் வந்த மானும் அதன் கன்றும் நபிகள் பாதத்தில் பணிந்தன. பின்னர் பெண்மானானது வணக்கம் கூறி, பாவி, எனக்காக வேடுவனுக்கு தங்களையே பிணையாக்கினீர் என்று வணங்குகின்றது. இப்பொழுது மீட்டருள வேண்டும் என்று குறிப்பிடுகின்றது. பக்கத்தில் வந்த பெண்மான் அவ்வாறு கூற, முகமது நபி வேடனை அருகில் அழைத்து அவற்றின் பண்பனை சுட்டிக்காட்டி, நீ நம்முடைய பிணையை விட்டுவிட்டு தனது பசியினை தீர்த்து கொண்டு பெருநகரனை அடைக என்றார். வேடனும் தான் வீடு பெற்றேன், வாழ்ந்தேன் என்று அவர் பாதத்தில் விழுந்தார். கானகம் சேதல். வேடனிலிருந்து விடுதலை பெற்ற அந்த மானானது வானகம் வணங்குகின்ற தலைவராகிய முகமதுவும் மானை நோக்கி, நீ உன் காட்டுக்கு செல்வாயாக என்றார். அந்த மானும் அவருடைய மென்மையான தாமரை பாதங்களை வணங்கி இந்நிலைக்கு தீநிலைக்கு உரியவனாகி மாறிய வேடனையும் திருத்தமுற போற்றி, நான் நிலத்தாரும் அதன் பெருமை பேசும்படி நிலத்தில் நடந்து தன் கூட்டத்தை சென்றடைந்தது. சொன்ன சொல் தவறாத கலிமா என்ற தாரக மந்திரத்தின் சாரமாக இப்படலம் அமைந்தது. நன்றி.